செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. இதற்கான பொருள் என்னன்னா, செழுமையான கருத்துக்களை செவிவழியாக பெறும் செல்வமே செல்வங்களில் எல்லாம் தலையாய செல்வமாகும். பணம் தாங்களே, இந்த பணம் தான் என்னங்க? பணம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, இது ஒரு மதிப்புமிக்க செல்வம். இது சொத்தை மதிப்பீடு செய்யவும் பயன்படுது. பணத்தை ரொக்கமாகவோ பொருளாகவோ வாங்கி நாம சேமிச்சு வைக்கலாம். இதனை குறுகிய கால சேமிப்பாகவோ நீண்ட கால சேமிப்பாகவோ பாதுகாத்து வைக்கலாம். இந்த வகையான பணத்துக்கு என்னென்ன பணிகள் இருக்கு? பணத்துக்கு முக்கியமான பணி என்னன்னா, வரவு செலவு செய்யவும், பணத்தை பாதுகாத்து சேமிக்க வைக்கவும், சட்ட ரீதியாக செலவாணி செய்யவும் பயன்படுது. எங்க இந்த இந்தியாவில் இருக்க ரிசர்வ் வங்கியோட பணிகள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நமது இந்திய நாட்டில் இருக்க ரிசர்வ் வங்கியோட முக்கியமான பணி என்னன்னா, நம் நாட்டின் பொருளாதார நிலையை நெறிமுறைப்படுத்தி அதை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது. மேலும் அரசாங்கத்தோட வரவு செலவுகளை கண்காணிக்குது, நிதி மேலாண்மையை கண்காணிக்குது, அரசின் கடன் வாங்கும் அளவை கூட்டுதல் அல்லது குறைக்குது, அரசோட செலவினங்களை மேற்பார்வையிடுது. அது மட்டும் இல்லாம அந்நிய செலவாணியில இருந்து இந்திய ரூபாயோட மதிப்பை நிர்ணயம் பண்ணுது, இந்திய அரசாங்கத்தோட கஜானா இருப்பை வரையறைப்படுத்துது, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கான வரி விகிதங்களை நிர்ணயம் செய்யுது. ஏங்க இப்ப என்னமோ எலக்ட்ரானிக் பணம் சொல்றாங்களே, அந்த எலக்ட்ரானிக் பணம் தான் என்ன? எலக்ட்ரானிக் பணங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. இத ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இ மணின்னு சொல்லுவாங்க. பணத்தை கரன்சி நோட்டுகளாக கையாளாம இன்டர்நெட் அல்லது மொபைல் போன் மூலம் பணமாற்றம் செய்வது தான் எலக்ட்ரானிக் பணம். இதைத்தான் நாம வயர் டிரான்ஸ்பர் என்று சாதாரணமாக குறிப்பிடுகிறோம்.